Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல ஹெல்தியா பாசி பருப்பு வச்சு குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பாசி பருப்பு எடுத்துர்க்கேன் நான். பாசி பருப்போட weight வந்து பாத்தீங்கன்னா 1/4 கிலோ இருக்கு. 250 கிராம் பாசி பருப்பு எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துடுறேன். தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் நல்லா பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் கூட ஊற வைக்க வேணாம். 1 மணி நேரம் இல்ல ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சீங்கனாலே போதும். நல்லா பாசி பருப்பு ஊறி வந்துரும். பாருங்க फ्रेंड्स, நல்லா 1 மணி நேரத்துக்கு பாசி பருப்பை நல்லா ஊற வச்சு தண்ணியில நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜார்ல பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி இல்லாம வடிச்சு சேர்க்கணும் அப்படினு இல்ல, அப்படியே நம்ம அள்ளி மிக்ஸில சேர்த்துக்கிட்டா போதும். கூடவே 2 துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். பாசி பருப்பை நான் மிக்ஸில போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்து மாவு வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம கரண்டியை வச்சு ஒரு 3 ல இருந்து 5 நிமிஷத்துக்கு இப்படி கலந்து கொடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா நம்ம கலந்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா சாஃப்ட்டா வரும். மாவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ல இருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். பொடியா நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நிறைய இருந்தா சாப்பிட நல்லா இருக்கும்ன்றதுனால நான் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியா நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா பாருங்க, மாவு ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு மாவு இருக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியா இருக்க கூடாது. அதனால இப்போ நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு கரைச்சிக்கலாம். இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ரவை வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போறேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லா இந்த மாதிரி 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரவையை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே இப்போ நம்ம இந்த மாவை விட்டுட்டோம்னா நல்லா ரவை வந்து ஊறி வந்துரும். பாருங்க फ्रेंड्स, ரவை வந்து நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். மாவும் கரெக்டான பதத்துல இருக்கு. ரொம்ப தண்ணியாவும் இல்லாம கெட்டியாவும் இல்லாம கரெக்டா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம மாவு வந்து கரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸ்டவ் பத்த வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சிருக்கேன். இந்த தாளிப்பு கரண்டில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேணாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா வறுபட்டதும் ரெடி பண்ணியிருக்கிற மாவுல சேர்த்துடலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் வந்து கட் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வெங்காயம் வதக்கிட்டு சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம சேர்த்துருக்கிற கடுகு, பெருங்காயம், சீரகம், அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெங்காயம் பச்சையாகவே சேர்த்துருக்கேன். சாப்பிடும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட் அப்படின்றதுனால நான் அப்படியே பச்சையாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வதக்கி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்தை வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குழி பணியார கல் வச்சுருக்கேன். கல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போது ஒவ்வொரு குழியிலுமே கொஞ்சமாக எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெயை விட நெய் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை சேர்த்துடலாம் ஒவ்வொரு குழியிலையும். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணும்போது பணியாரம் நல்லா வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கும். மேலேயே நல்லா கலராக வந்திருக்கும். சாப்பிட அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா மேலே சீக்கிரம் கலர் வந்துடும். ஆனால் உள்ள மாவு பச்சையாகவே இருக்கும், வெந்திருக்காது. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். மேலே மூடி வந்து கொடுத்துருப்பாங்க குழி பணியாரத்துக்கு. அந்த மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு பக்கம் பணியாரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டாச்சு. இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பணியாரம் வந்து 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணிங்கன்னா மேலே நல்லா கலர் வந்திருக்கும், உள்ளேயும் மாவு வந்து நல்லா வெந்து வரும். சாப்பிட்றதுக்கு அப்போ சூப்பராக இருக்கும். இப்போ திரும்பவும் பணியாரக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம மாவு ஊற்றி பணியாரம் செஞ்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு குழி பணியாரம் செஞ்சுட்டு கூடவே தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி செஞ்சுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எடுத்துருக்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு 4-5 பேர் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். எப்போவும் நம்ம இட்லி மாவு தோசை மாவு வச்சு தான் செய்வோம். இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டோம். ஒரு முறை நீங்கள் இது போல் பாசிப்பருப்பு குழி பணியாரம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.